வணக்கம். இன்றைக்கி என்ன உங்களோட பேசுகிறதுக்கு இருக்குது? கொடுங்கோன்மை அதிகாரத்தின் 3வது குறள். கொடுங்கோன்மையை பற்றி சொல்லும்போது இவ்வளோ அழகாக சிரிச்சிட்ருக்கீங்களேன்னு கேட்குறீங்களா? நடந்துக்கிட்டு இருக்கு, சிரிப்பு வருது, அவ்வளோதான். குறளுக்கு முதல்ல போயிடலாமா? நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும். நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடும் கெடும். அரசனுக்குரிய வேலை என்ன என்றால், தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் நாட்டு மக்களின் நன்மைகளையும் தீமைகளையும் தேவைகளையும் உணர்ந்து அதற்கு ஏற்ப தன்னுடைய ஆட்சியின் செயல்திறனை செய்து மக்களுக்கு திருப்தி ஏற்படுத்த வேண்டும். அவர்களுக்கு நன்மைகளை புரிய வேண்டும், முறையாக செய்ய வேண்டும். தவறு செய்தால் தண்டித்தல், தேவைகள் இருந்தால் நிவர்த்தி செய்தல், இதையெல்லாம் தினசரி பார்க்க வேண்டும். அதை விட்டுறக்கூடாது. விட்டுட்டா என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, நாள்தோறும் நாடு கெடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தினந்தோறும் அந்த நாட்டின் மகிமை குறைந்து சீர்குலைந்து அந்த அரசாட்சி நில்லாமல் ஒரு நாள் அழிந்து போகும். இதுதான் இந்த குறளின் பொருள். நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னன், மக்களை தேடி மக்களின் குறைகளை அறிந்து அவற்றுக்கு தகுந்த நிவர்த்திகளை செய்யாமல் ஒரு மன்னன் இருப்பானேயானால் அந்த மன்னனுடைய அரசாட்சியும் மெல்ல 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 தேய்ந்து ஒரு நாள் ஒன்றுமில்லாமல் காணாமல் போய்விடும் என்கிறது இந்த குறள். நாளை அடுத்த குறளில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.